அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி பிசிக்கு எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு வந்து கிடைக்குன்றதுக்கான விளக்கம் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோவை நான் போட்டாச்சு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து நானே அப்ளை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோவில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு பண்ணித்தாங்க எனக்கும் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்னால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பேருக்குள்ள தான் என்னால் அப்ளை பண்ணி கொடுக்க முடியுது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் கரெக்டாக வந்து எந்தெந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அந்த கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அப்ளை பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் ரிப்ளை கொடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் டைம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அப்ளை பண்ண முடியாதவங்க வெயிட் பண்ணுங்கள், நானே அப்ளை பண்ணி தரேன். இல்லை வெயிட் பண்ண முடியாதவங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் போய்ட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இருந்தாலும் அப்ளை பண்ண தெரியாதவங்க, என்னால் போக முடியாதவங்க அப்படின்றவங்க மட்டும் ஒரு சில பேர் கண்டிப்பாக நானே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ மெயினாக இந்த ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து கிளாரிட்டியே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு தன்மையே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா எவ்வளோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து 480 490 ஸோ இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைக்குமா? நான் வந்து 300 மார்க் தான் எடுத்திருக்கேன், நான் வந்து 350 தான் எடுத்திருக்கேன், 400 தான் எடுத்திருக்கேன், 450 தான் எடுத்திருக்கேன், ஒரு சில பேர் 270 ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி நிறைய விதமான கேள்வி வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க்கோட சொல்கிறேன். ஸோ இவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லிடுறேன் இந்த ஒரு வீடியோவில், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே அப்ளை பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்குன்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துட்றேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம், ஓகேங்களா, ஆகஸ்ட் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக டைம் இருக்குது. ஸோ அதனால் டைம் நிறைய இருக்குது. நீங்கள் பொறுமையாக கூட சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தகவல், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எனக்கு சம் டவுட் இருக்குது, ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ வந்து எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அதோட ஆப் வேணும்னா கூட நான் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ மெயினாக வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்குன்றதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நானே அப்ளை பண்ண தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே அப்ளை பண்ணுன்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே என்னால் வந்து அப்ளை பண்ணி தர முடியல. எல்லாருக்குமே கண்டிப்பாக மெசேஜ் போடுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் ரிப்ளை போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டர் உங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்களே போய் அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்னால் போக முடியல, ஸோ நீங்களே வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, அதாவது வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்களே அப்ளை பண்ணுங்கன்னா ஓகே, நானே அப்ளை பண்ணி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, யூஆர் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து கிடைக்குன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் முக்கியமாக கேட்டது ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க இல்லையா? அதுக்கான தெளிவான வீடியோவாக இது இருக்க போகுது மக்களே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணுறதில். நேமில் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கில் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான மிஸ்டேக்கில் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது எப்படி, ஸோ எப்போ வந்து எடிட் பண்ணுறது டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்ச டேட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டேட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான
ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கு முன்னாடியே கூட கொடுக்கலாம். எப்போ வந்தாலும் சரி எடிட் பண்ணுறது ஆப்ஷன் உடனே வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்படி கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து வீடியோ வந்த உடனே சொல்லுங்கள் ப்ரோ, மறக்காமல் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் இருந்தால் கட் ஆஃப் இருந்தால் கிடைக்குன்றதை தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கே அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குன்றதை தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்றது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து கிடைக்குமா? ஸோ நான் வந்து பிசியில் இருக்கேன், நான் வந்து 290 தான் எடுத்திருக்கேன், 300 தான் எடுத்திருக்கேன், 400 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இதில் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் கட் ஆஃப்ன்றது ஒன்று எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, கட் ஆஃப்ன்றது வந்து 480 490 இவங்களுக்கு தான் கிடைக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இதில் கட் ஆஃப்ன்றது நான் எந்த கம்யூனிட்டிக்கும் சரி இந்த கம்யூனிட்டி தான் கிடைக்கும், இந்த கம்யூனிட்டி இவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்றத தெளிவாக வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு கிடைக்கும், அது அப்ளை பண்ணலாம். அப்போது நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமான்றது அடுத்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஏன் கண்டிப்பாக இந்த கேள்வி வருது அப்படின்னா, நான் வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டம் எடுத்துப்போம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 77 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த 77 வேக்கன்சிக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 77 வேக்கன்சிக்கு 78 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ 77 வேக்கன்சி 78 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 77 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் அனுப்புவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த 77 பேருமே அந்த 77 பேருமே போவாங்க. அதில் 76 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையோ இல்லை மெடிக்கல் இதுலையோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து ஒரு அன்ஃபிட்டடாக இருக்கார் அப்படின்னா அவரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 78ஆவதாக ஒரு ஆள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் வேலை அவருக்கு கண்டிப்பாக உண்டு. 300 எடுத்தாலும் உண்டு, 400 எடுத்தாலும் உண்டு, 450 எடுத்தாலும் உண்டு. அப்போது வந்து அதை மார்க்கை வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வேறு யாரும் அப்ளைவே பண்ணலாங்க. அப்போ இருக்கிறதே ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 77 வேக்கன்சிக்கு டோட்டலாக 78 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தது. அதில் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார், ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்போது அவர் எவ்வளோ மார்க்கு எடுத்திருந்தாலுமே அவருக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ இதை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ மார்க் இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும், எனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் தான் கிடைக்கும், அது இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் கிடைக்குன்றது ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். ஸோ அதை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி நினைக்காதீங்க. நெகட்டிவாக எப்போவுமே இப்போ மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே நீங்கள் வந்து நெகட்டிவாக வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யவே விடாது. ஓகேங்களா, ஸோ அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் 10ஆவதுல வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா எங்கே அப்ளை பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேர் மனசில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்டில் இருக்கீங்க, என்னோடய சஜஷனும் கேட்குறீங்க. நான் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேருக்கு வந்து சஜஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு பகுதியாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் ஏரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலை ஏரியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துலாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைப்பது என்பது உறுதி. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மார்க் அதிகமாக எடுத்திருக்கோம், நான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியிலே வேலை செய்கிறேன், ஸோ எனக்கு வந்து தங்குறதுக்கு கம்யூனிட்டி இருக்காது, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வில்லேஜ் ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சிட்டி சைடு தான் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு எப்படினாலும் பரவாயில்ல, எனக்கு முதல்ல கவர்மெண்ட் ஜாப் வேணும், எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் எந்த மாவட்டம் வில்லேஜ் ஏரியாவை இருக்கோ ஓகேங்களா. இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ஏரியா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம், அப்புறம் கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வில்லேஜ் ஏரியாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்களை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், 10வது படிச்சிருந்தாலே எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுக்கான விளக்கமாக கொடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து விளக்கமாக கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் கரெக்ஷனுக்கு வருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த நேம் கரெக்ஷன், அதே மாதிரி ஃபோட்டோ கரெக்ஷன், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதே மாதிரி மார்க்கில் கரெக்ஷன் பண்ணிட்டேன், இல்லை என்னோட இனிஷியல் வந்து துப்பா போட்டுட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாம் எப்போ வந்து கரெக்ஷன் பண்ணணும், எப்போ டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கமாக இது இருக்க போகுது. ஸோ இந்த கரெக்ஷன் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் கொடுக்கலாம், இல்லைனா அடுத்த மாதம் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது இல்லையா. அது முடிஞ்சு வேணால் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டில், உங்களுடைய நேமு, ஆதார் நம்பரு, உங்களுடைய மெயில் ஐடி, இதை மட்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை மட்டும் கொடுக்கலாம். இல்லைனா மார்க்கில் எடிஷன் அதாவது அவங்க கொடுக்கறது மட்டும் தான், கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன கொடுப்பாங்களோ அது மட்டும் தான் ஓகேங்களா. எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கில் கரெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம் கரெக்ஷன் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களால அதை எடிட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதிலே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னும் இது வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஓகே, இதுக்கப்புறமும் அப்ளை பண்ணுறவங்க வந்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சென்டரில் போய், உங்களுக்கு தெரியலைன்னா சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோவை போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தெளிவாகிடுச்சு இல்லையா. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்க, ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன், ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன், அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் இங்கே இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து அங்கே வந்து அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து காமிக்காது ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் உள்ளே வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஃபீஸ் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபீஸ் பேமெண்ட் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டச் பண்ண உடனே அடுத்த பேஜ் வந்து போகும் ஓகேங்களா. ஸோ இது போன உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நம்ம நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரதுனால ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி வந்திருக்கு. அதுவே நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எம்பிசிஏ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி இவங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து உங்களுடைய கார்டு மூலிமா பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதை பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், தெளிவாக முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது. இது வந்து நிறைய பேர் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க, அது கிடையாது, இவ்வளோ தான் ஓகேங்களா. இவ்வளோ தான், சின்ன ஒரு விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொரோனா பேட்ச், அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து கொரோனா பேட்சில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கொரோனா பேட்சில் பாஸ் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து அப்ளை பண்ணி நான் எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் மார்க் எதுவுமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோவை தெளிவாக கொடுத்துடலான்னு சொல்லி இந்த ஒரு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் கொரோனா பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு தெளிவாக விளக்கமாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் கொரோனா பாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் மார்க் எதுவுமே இல்லை அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் மார்க்கை வச்சு போடுறீங்களா இல்லை பாஸ் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் மார்க் போடுற மாதிரி வராது, நீங்கள் அப்படியே வந்து சேமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எப்படி எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட்டோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இல்லையா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பேட்சில் எங்களுக்கு தான் மார்க்கே இல்லையே, எப்படி பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்னா
இதில் வந்து தெளிவாக அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொரோனா பேட்சில் பாஸ் பண்ண எல்லாருக்கும் 66% தான் எடுத்துப்போம் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ ஓகேங்களா, இங்கே வந்து 90%, 99%, 91% தான் வேலை கிடைக்குது. இப்போ எங்களுக்கு 66% தான் இருக்குது, நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எனக்கு கிடைக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது 10th பாஸ் பண்ண அனைவருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக ஒன்லி திங்க் பண்ணுங்கன்றதை தெளிவாக நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான நியூஸ்லாம் என்ன, அதே மாதிரி அரசியல் நியூஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்படி, அதாவது கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா நியூஸுமே சரி, நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஜாப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ யாரெல்லாம் இந்த கொரோனா பாஸ் பண்ணவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுற தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி, அதை எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, இதை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லாருமே ஒரு 4-5 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து போய் சேரட்டும். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நோட் பண்ணி அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். தேங்க்யூ, வெல்கம்.